பெருநகரமாய் சென்னை மாறியதற்கு காரணமாய் சென்னைக்கு வந்திறங்கிய பெரும் ஜனத்திரள் மொத்தமாக பொங்கல் விடுமுறைக்கு ஊர் நோக்கி திரும்ப, ஆனாலும் சென்னையிலேயே பொங்கல் கொண்டாடுவது என்று நீங்கி இருந்து அந்த நாளில் ஒரு நாளை புத்தக கண்காட்சி ஒதுக்கலாம் என்று முடிவெடுத்து வந்த இடத்தில் பேச்சை கேட்பதற்காக 10 நிமிடம் உட்கார்லாம் என்று முடிவெடுத்திருக்கின்ற அனைவரையும் முதலில் வணங்கி தொடங்குகின்றேன். ஏன்னா இப்ப நான்லாம் ஒரு கொள்ளி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, சென்னையில வெள்ளம் வந்தா தொடர்ச்சி 5 நாள் லீவ் விட்டா ஊருக்கு போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா சென்னையில வெள்ளம் வர்றதுக்கு காரணம் நான்லாம் சென்னைக்கு வந்து போட்ட குப்பை தான். அதுவே அடுத்துதான் வெள்ளம் வந்து வெள்ளம் வந்து விட்டு ஏன் ஊருக்கு போறதா? அப்ப மறுபடியும் இந்த வெள்ளத்துக்கான வேலையை பார்க்கணும்னு எப்போவெல்லாம் ஏற்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நகரத்தை விட்டு வெளியிடக்கூடாது. காரணம், இந்த நகரம் தான் எனக்கான அடையாளத்தை கொடுத்தது என்பதனால். இந்த நகரத்துல ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கண்காட்சி தொடர்ச்சியாக பபாசி நடத்தி கொண்டிருப்பது 47வது ஆண்டு. இப்ப கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசு மாறிய பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் மூத்த ஒரு புத்தக கண்காட்சியாக சென்னையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த முறை நாட்களை நீட்டித்து அரங்கத்தை கூட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம திருமலை சேதுபதி பேராசிரியர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கொடுத்து ஸ்லிப்பு கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் அவர் 46 நிமிஷம் முடிப்பாரு. ஏன்னா ஒரு கல்லூரி பேராசிரியர் மணிக்கு கேட்டே முடிச்சு பழக்கப்பட்டது. 40 நிமிஷம் மாதிரி முடிக்க வராது பேச்சு. நல்லது இருக்கு முடிச்சு வரப்ப 40 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அடங்கான பல செய்திகளை சொன்னார். நிறைய நான் யோசிச்சேன், ஒரு பேச்சுக்கு இவ்வளவு தயார் பண்ணி வந்திருக்காரு. நமக்கு வரலாற்றை வாசித்தலும் தலைப்பு கொடுத்திருக்காங்க. வரலாற்றை வாசித்தலை பத்தி நம்ம என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வரலாறு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடம். குறைந்தபட்சம் அந்த சொல் தெரியும். இப்ப தத்துவம் அப்படின்னா குழப்பம் இருக்கும். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா குழப்பம் இருக்கும். எனக்கு ஆந்த்ரோபாலஜி என்ன ரொம்ப காரணம் பள்ளிக்கூடத்துல சப்ஜெக்ட் இல்லது. ஆனா வரலாறு அப்படின்னா நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடத்துல குறைந்தபட்சம் 10 வருஷம் படிச்சிருக்கோம். அதனால வரலாறு தெரியும். வரலாற்றை வாசித்தல் என்ன அப்படின்னா, மேல எது வரலாறு, எனக்கு என்ன வரலாறு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு ஓவராலா இந்தியாவில அசோகர் மரணத்தது தெரியும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா வேலுநாச்சியார் தெரியும், வீரத்துக்கு போராடினவங்க தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும், இப்படி கொஞ்சம் தெரியும். இது எல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி சேர்ந்த நம்மை ஆட்சி செய்த வெள்ளைக்காரர்கள் பேர் கொஞ்சம் பேர் தெரியும். மவுண்ட்பேட்டன் தெரியும், வாரணாசிங் தெரியும், அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வரலாறு பாடமா எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது என்பதோடு வரலாறு முடிஞ்சிருக்கு. அப்ப நான் ராமச்சந்திர குஹாங்கிற ஒரு ஆசிரியருடைய இந்தியா காந்திக்கு பிறகு அப்படின்னு புத்தகம் கிடைக்கிறேன். இந்தியா காந்திக்கு பிறகுங்கிற தலைப்பு தான் முதல்ல இருக்குச்சு. அந்த புத்தகத்துல ராமச்சந்திர குஹா சொல்றாருடைய முன்னிலையில, நம்ம எப்ப பார்த்தாலும் பழையதையே வரலாறுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம், சமகாலத்தை படிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம சமகாலத்தை படிக்கணும்ல. அப்ப 1947 2000 வரை இந்தியாவில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது அந்த புத்தகம். நம்ம வாழ்ந்த காலத்துல, நம் தந்தை வாழ்ந்த காலத்துல என்ன நடந்தது இந்தியாவில், என்ன நடந்தது தமிழ்நாட்டில், அதை பற்றி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எனக்குதான் ஒண்ணுமே தெரியல. திடீர்னு ஒரு ராத்திரி 1000 நோட்டு செல்லாம போயிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்குறதுக்கு நான் போய் 4 மணி நின்னது, வரிசையில் நின்னதுல 4 கிழவன் செத்து போனது, இப்படின்னு ஞாபகம் வருது. ஆனா நான்லாம் நின்றுருக்கேன், அவசரப்பட்டிருக்கேன். வருஷம் 3 ஆச்சு 4 ஆச்சுன்னு அதை மறந்துட்டோம். அப்படி நடந்தாவே தெரியல. அது வரலாறா? அப்படிதான் வரலாறு. அதை குறிச்சிருக்கோமா? தெரியல. கோவிட்னு ஒரு பெருந்தொற்று நின்னபடிக்கு ராத்திரி 8:30 மணிக்கு மொத்த நாட்டை இழுத்து மூடியாச்சு. 8:30 மணிக்கு மொத்த நாட்டை இழுத்து மூடினா பணம் இருக்கிறதெல்லாம் வீட்டுல வந்துட்டா, இல்லாதவன் பூரா 10,000 மைல் இந்த தேசம் பூரா நடந்தான். கையில பைய தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சொந்த ஊருக்கு போறதுக்கு இந்த நாடு பூரா நடந்து செட்டா. எதற்கு முயற்சி சாலமன் பாட்டையாங்கிற பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும். எல்லா திருவிழா காலங்களிலும் பட்டிமன்றங்களில் உங்க எல்லாரையும் கிச்சு மூட்டி முயற்சிப்படுத்துறவரு. நம்ம எல்லாரும் முயற்சிப்படுத்துற சாலமன் பாட்டையா அவர்கள் எனக்கு பேராசிரியர்.
அவர் நீங்க ஒரு இடத்துலயும் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தவே முடியாது. சரியா வழியா அப்படித்தாயா இருப்பாங்க அப்படிங்கிற தோணுதான் இருக்கும் அவர்கிட்ட எப்பவுமே. அவரு கோவிட் காலத்தில் இந்த தேசம் முழுவதும் தொழிலாளர்கள் நடந்த நடையை பார்த்துட்டு புரிஞ்சு பொறுக்க முடியாம கேள்வி அழுது வீடியோ கொடுத்தாரு. என் நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டு கால வளர்ச்சிக்கு பிறகு இப்படி ரோட்ல நடக்க வச்சுட்டீங்களா பாவிகளான அழுதார் அவரு. அப்ப எதற்கு உணர்ச்சி வசப்படாத சாலமன் பப்பையா அவர்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு அழுத நாள் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனா வருஷம் முன்னாச்சு மறந்து மறுபடியும் எல்லாரும் அந்த கேடு எதனால் நிகழ்ந்தது என்பதெல்லாம் வந்துடும். அப்ப அது வரலாறா? அது வரலாறு. இதுதான் வரலாறு. இன்றைக்கு நாம் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது, என்னவெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதையெல்லாம் பதிவு பண்ணணுங்கிறது இருக்கு இல்லையா? இந்த தேசத்தில் முக்கியமாக என்னவெல்லாம் நடந்தது, சுதந்திரம் என்னவாக நடந்தது. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் என்பது அதற்கு 6 மாதத்துக்கு முன்னதாக முன்னேற்பாடுகள் நடக்கிறது. இருந்த வெள்ளக்காரன் கிளம்புறேன்னு சொல்லியாச்சு. நாங்க கிளம்ப போற 6 மாசத்துல நீங்க இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை எடுத்துக்க போறீங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றாரு மவுண்ட்பேட்டன் நேருவை கூப்பிட்டு. நேரு வல்லபாய் பட்டேலை கூப்பிட்டு இது என்னன்னு வேலையை பாருங்கிறாரு. என்ன வேலையை பார்க்கறது? 1947 ஜனவரி அன்று இந்தியா என்று ஒன்று கிடையாது. 1947 ஜனவரி மாதம் இந்தியா என்பது 557 சமஸ்தானங்களால் இணைக்கப்பட்டிருந்த ஒண்ணு. 557 இணையாக சமஸ்தானங்கள். அப்ப வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஜனவரி 1947 ஒரு அதிகாரியை கூப்பிட்டு, அந்த அதிகாரி பேரு விபி மேனன். அந்த விபி மேனனை கூப்பிட்டு நீங்க போய் இந்த சமஸ்தானத்தெல்லாம் பேசி மேல இந்தியா ஒண்ணாக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றை ரயில் பாதையும் ஒரு தபால் சேவை மட்டும் இருந்துச்சு இணைக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒண்ணாக்குங்கன்னு சொல்லும் பொழுது விபி மேனன் 1947 ஜனவரியிலிருந்து 1947 ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள இந்தியாவை வலதும் இடதுமாக 3 முறை போயிட்டு வந்தார். மேலும் கீழுமா போய் எல்லா சமஸ்தானங்களையும் பேசி இந்த இந்தியா ஒன்றாக இணைத்து தைக்கப்பட்டது. அன்னைக்கு தான் இது இந்தியா ஆகுது. அதுல திருவிதாங்கூர் சமஸ்தானம் ரொம்ப கோச்சுக்கிறாங்க. நாங்க உங்களோட வரல, நீங்க பிரதேசிக்கு இல்ல, உங்கள்கிட்ட பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெள்ளக்காரன் வெளியே போயிட்டாங்க, இந்த நாட்டுல வெறும் பஞ்சம் தான் மிஞ்சம், நீங்க நாங்க உங்களோட வரணும், எங்களுக்கு இயற்கையான ஒரு துறைமுகம் இருக்கு, அந்த துறைமுகத்தை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம் வேற நாட்டு வியாபாரம் பண்ணி அப்படின்னு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னருக்கு யோசனை சொன்ன திவான் யாருன்னா சிபி ராமசாமி. அந்த சிபி ராமசாமி தான் நம்ம மெட்ராஸ்ல பேசுகிற பேரு. சிபி ராமசாமி ரோடு இருக்கு இல்லையா, அந்த திவான் தான் இந்தியாவோட சேரக்கூடாது சொன்னவர் அவரு. அப்புறம் அவரை விபி மேனன் பார்த்து இல்லையா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு இப்படி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து ஹைதராபாத் சமஸ்தானத்துல புதுக்கோட்டையில இருந்து எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து இந்தியா ஒன்று கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்டது வல்லபாய் பட்டேல் தலைமையில் கட்டப்பட்டதுனாலதான் வல்லபாய் பட்டேலுக்கு இரும்பு மனிதர்னு பேர் வச்சது. 1947 ஆகஸ்ட்ல கொடியேற்றினாங்க. கொடியேற்றும் போது நேரு இருந்தாரு, வல்லபாய் பட்டேல் இருந்தாரு, மவுண்ட்பேட்டன் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. இந்த இந்தியாவை ஒன்றாக இணைத்து கட்டிய விபி மேனன் அந்த கூட்டத்திலே இல்லை. அப்ப இதை போல அதிகாரிகள் 100 பேர், அறிவாளிகள் 100 பேர் இந்த தேசத்துக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. அந்த வரலாறு அங்கிருந்து தொடங்கணும்னா நம்ம சமகாலத்தில் நிகழ்ந்தவைகளை வரலாறாக நம்ம அறிந்திருந்தோமா, நம்ம அதை சொன்னோமா அப்படிங்கிறது. அப்ப அதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா, எனக்கு ஒரு ராமச்சந்திர குகா கையில கிடைச்சது போல உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கக்கூடும். அது இன்றைக்கு இருக்கிற ஒரு புத்தகமா இருக்கக்கூடும், சாதாரண ஏதோ ஒரு புத்தகமா இருக்கக்கூடும். ஏன் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் நம்ம பேராசிரியர் மாதிரி பல 100 நூல்கள் கற்றவர்கள் மறுபடியும் உங்களை படிங்க 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 என்னை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, படிப்பதன் வாயிலாக நாம் நம் காலத்தின் வரலாறை அறிந்து கொள்கிறோம். ஒரு புத்தகம் என்பது இன்றைய காலகட்டத்தை எது பிரதிபலிக்கிறதோ அது மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமா இருக்க முடியாது. இன்றைய காலகட்டம்னா காலகட்டம் ஒன்று இருக்கா என்ன, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான். அந்த மனிதர்களை பிரதிபலிச்சா அது அந்த காலத்தை பிரதிபலிக்குது, அந்த காலத்தை பிரதிபலிச்சா அந்த கால வரலாறா பதிவுபடுகிறது. அந்த வரலாறை படிச்சா நமக்கு மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு கடத்துவதற்கு ஒரு செய்தி இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த இந்தியாவில் மனித உயிர்கள் எவ்வளவு மனிதமாக நடத்தப்படுகிறது என்பதற்கு நம்ம கோவிட் காலத்துல உதாரணம் என்ன. இதுக்கு அப்படியே 60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் என்பது போபாலுடைய விஷவாயு. அந்த போபால் விஷவாயுல வழக்குல எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டாங்க, நடத்திய நிறுவனம் சொல்லப்பட்ட தண்டனை தொகையை கொடுத்துச்சா,
அபராத தொகை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 11 ஆச்சரியங்களுக்கு அடங்கி இருக்கும். அப்ப அதுல நம்ம பாடம் கத்துக்காதனாலதான் இதுல பாடம் கத்துக்கல. இப்படி உங்களை தொட்டு தொட்டு படிக்க போகும் பொழுது எப்பொழுதும் ஒரு விஷயம் என்பது படிப்பு என்பது ஏன் அவசியம் அப்படின்னா, படிப்பு என்பது உங்களை ஒரு புத்தகத்தோடு நிறுத்தாது, அது தொட்டு தொடர வைக்கும். திருக்குறளை படிக்க போனா திருக்குறளுக்கு ஒரு பேர் உரை எழுதிக்கிறார்கள். ஆனா நீங்க நாவல விடுதலை முறை எடுத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அது காரணம் அந்த நாவலுடைய உரையில இருக்கிற முன்னுரை. ஒரு திருக்குறளுக்கு இவ்வளவு அழகான ஒரு முன்னுரை எழுத முடியுமா? இந்த திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த இறை அடையாளமும் கிடையாது என்பதை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய 16 பக்க முன்னுரையில அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிரமாதமா நிறுவிப்பாரு. அதை நம்ம திரும்பி செய்து சொன்னா ஒத்துக்க மாட்டாரு இல்லையா? அவர் படிப்பை சரஸ்வதி பூஜை பண்ணிக்கிட்டாரு இல்லையா? என்ன கேட்டீங்கன்னா, ஏன்பா எல்லாத்தையும் பூஜை பண்ணி காலி பண்றீங்க? பூஜை பண்ணாதீங்க. எது ஒன்றுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்றீர்களோ கொடுக்கும் பொழுதே அதை ஒருவங்க ஒழிக்கின்றீர்கள் பொருள். அதை எல்லாருக்குமே ஆக்கணும். இந்த உலகம் ஒப்புக்கொண்ட விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் இப்ப கடைசி வரையும் மனித உடல் மொத்தமும் செயல்படாமல் போய் மூளை மட்டுமே செயல்பட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்றாரு, இந்த உலகத்தில் கடவுள் ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒரு இருந்திருந்தால் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கடவுளை நம்பாதவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றதுக்காக அந்த உலகத்தை படைச்சுக்கிட்டு வருகிறது. எனக்கு கடவுளை பற்றி பயம் இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு கடவுளை பற்றி பயம் இல்லை. ஆனால் கடவுளை நம்புகிறவர்களை பற்றி மிகுந்த பயம் இருக்கிறது ஸ்டீபன் ஹாக்கிங். எனக்கு ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதின வரியிலே ரொம்ப பிடிச்ச வரி, எப்பொழுதும் எவராலும் மறுக்க முடியாத வரி அந்த வரிதான். எனக்கு கடவுளை பற்றி அச்சம் கிடையாது, கடவுளை பற்றிய பயம் கிடையாது. ஆனா கடவுளை நம்புகிறவர்களை பற்றி மிகுந்த பயம் இருக்கிறது. ஏன்னா என்ன சொல்லுவான்னு தெரியாது. எல்லாத்தையும் புனிதப்படுத்தி எனக்கு சரி படிப்பா என்ன செய்யறது இல்லையா? படிப்பு ரொம்ப முக்கியம் தான் சொல்லணும், அதை போய் நம்ம சரஸ்வதி சொல்லக்கூடாது. பணம் ரொம்ப முக்கியம் சொல்லணும், அதை போய் லட்சுமின்னு சொல்லக்கூடாது. அப்ப இங்க எல்லாம் அவசியம், பணம் அவசியம், படிப்பு அவசியம். அதற்கு அனாவசிய உயர் வீதங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அண்ணன் பேசும்போது வரி சொன்னாரு, தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான பாடல் நீங்க படிக்கல, அரசியல் காரணங்களுக்காக அது மாற்றப்பட்டது அப்படின்னு. தமிழ்தாய் வாழ்த்து மாற்றப்படல. தமிழ்தாய் வாழ்த்து சில வரிகள் குறைக்கப்பட்டது, புதுசா எழுதல. மனோன்மணியம் எழுதுறதே பாட்டு. அதை ஏன் குறைச்சாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வரலாறு சொல்றோம்ல, இந்தியாவில எந்த மொழிக்கும் பாட்டு இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் பாட்டு? நம்ம மட்டும் என்ன கொண்டாடுறோம் 55 வருஷமா? அப்படிதான் அந்த அறிஞர் அண்ணாவின் ஆசை. இது இந்த நாட்டுல நடந்த அரசு விழாக்கள் எல்லாவற்றிலும் இறை வணக்கம் தான் பாடப்பட்டுச்சு, கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. கடவுள் வாழ்த்து பாடப்படுவது எல்லா மதத்தினரும் வாழும் ஒரு மாநிலத்தில் நீங்க மறுபடியும் ஒரு மதத்தை சார்ந்து பாடக்கூடாது. அப்படி பாடுறது உடனே சொன்னா வருத்தப்படுவாங்க, பாடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கிறது மனோன்மணி சுந்தரபிள்ளையோட பாட்டை எடுத்து இன்னைக்கு நம்ம பாடிக்கிட்டு இருக்க பாட்டை ஆக்கணும்னு அண்ணா விரும்பினாரு. அண்ணா எதிர்பாராத விதமாக நோய்க்கு இறந்து போனதால் 1970 முதல்வர், அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை அரசு பாடலாக மாற்றினார். மாற்றி எல்லா அரசு பாடல்களையும் அதை பாடணும்னு சொன்னாங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்து ஒரு மொழியை கொண்டாடி நம்ம பாடுற பாட்டு. அதுல இருந்து ஏன் 2 மொழியை குறைச்சாங்கன்னு நம்ம சொல்லணும். பேராசிரியர்கள் படிச்சாச்சு எல்லா இடத்துலயும். அது என்ன செஞ்சுச்சுன்னா, குறிப்பிட்ட சாராருடைய எண்ணத்தை, அவருடைய நம்பிக்கைய தப்பா சொல்றதா இருந்துச்சு. ஆரியத்தை ஒழிப்புக்கு வந்ததுதான் திராவிடம். ஆனா அந்த பாட்டு என்னன்னா, ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையாகும் சீடமை திறமை என்று செயல்மறந்து வாழ்த்து நிகழ்ந்துருச்சு. ஆரியம் வழக்கொழிஞ்சிருச்சு, ஆரியம் இல்ல அப்படின்னு சொல்ல வந்ததான் திராவிடம். ஆனா கலைஞர் நினைச்சாருன்னா சொன்ன வருத்தப்படுவான். அவன் தான் இருக்கான் 3% இருந்துட்டு போறான். ஆரியம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னா வருத்தம், ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்ல வேண்டாம், அந்த வெளியை தூக்கிடுங்க. அதனால இந்த பாட்டு மாற்றப்படல. ஒரு சாரார் மனம் புண்படையும் சொல்லி தூக்குனாங்க. யார் சாரார்? இவருடைய கருத்துக்கு நேர் எதிர்கருத்து வச்சு மனம் புண்படுவோம் தூக்குறாங்க. அதனால நம்ம கொண்டாடுறாங்க. அது புரியாம போன வருஷம் துப்பாக்கிளால முழு பாட்டு போடுறாங்க. நீங்க ஒழிச்சுட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம் நினைச்சுதான் தூக்கி இருக்கிற. நீங்க மறுபடியும் உட்கார்ந்துட்டு முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிறாங்களா? அதை மடப்பீங்களா? நீங்க எல்லாம் மன வருத்தப்படுவீங்கன்னு தூக்கி இருக்கு. ஆரியம் போல் வழக்கொழுந்து சிதையா உச்சி இளமை திறமை என்று செயல்படும். நீ ஆரியம் விழுந்துருச்சுமா, என் தமிழ்தாய் நீ ஒழிய மாட்ட, உன்னைய வாழ்க்கையில் இந்த பாட்டது. அப்ப வரலாறு என்பது
தொடர்ச்சியாக எல்லோரும் இன்பமாக வாழுவதற்காக ஒரு மாற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எழுதப்பட்டதுதான். ஆனா எழுதப்பட்ட 3 ஆண்டுகளில் திருத்தப்பட்டுள்ளது. ஏன் திருத்துறோம் அப்படின்னா, காலம் மாற மாற இங்க எல்லா மனிதர்களும் இன்க்ளூசிவா உள்ள வச்சுக்கணும் திருத்திக்கிட்டு இருக்கோம். வைரமுத்து அவர்கள் தொல்காப்பியத்தை பத்தி எழுத வரும்போது ரொம்ப பிரமாணம் சொல்லுவாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தனை அறிஞர்கள் ஒன்று கூடி பார்த்து செய்யப்பட்டது. ஆனா அது இத்தனை முறை திருத்தப்பட்டு. ஆனா 3000 ஆண்டு காலமாக இருக்கிற தொல்காப்பியம் இலக்கணம் எழுதினா தமிழ்ல அந்த இலக்கணத்தை ஒருத்தரும் மாற்றவே முடியல. அதனால அந்த மொழியை நாங்க அவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இங்க வரலாற்றை எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னு நம்ம பதிவு பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இருக்கு. ஏன்னு கூடவே போய் சொல்ல வேண்டியது இருக்கு ஒவ்வொரு தடவையும். ஏன்னா இங்க போய் ரொம்ப வேகமா போய் கேட்கும் போது நல்லா இருக்குல்ல, ஆமா ஆமா அப்படின்னு இல்லையா? நம்ம தமிழகம் இந்திய வரலாறு சொல்றோம், தமிழ்நாட்டு வரலாறு தெரியணும்ல. தமிழ்நாட்டு வரலாறு என்னவாக இருந்தது? ஏன் ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம், திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வருது. இந்தியாவில முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருது. அதுக்கு வரை காங்கிரஸ் ஆட்சி. காரணம் முழுக்க ஒரு சுதந்திர ஜோஷ் இருந்தாங்க எவ்வளவு பேரும். காங்கிரஸுக்குன்னே அவர் யாரும் இல்ல, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். ஆனா 67 முதல்ல இந்தியாவில கேரளாவில கம்யூனிஸ்டும், மேற்கு வங்கத்துல அவர்கள் தேசிய கட்சி, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அன்று தேசிய கட்சி. ஒரே ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் 1967 தமிழ்நாட்டுல ஆட்சி வந்துச்சு. இந்தியாவே ஆச்சரியமா திரும்பி பார்த்துச்சு அறிஞர் அண்ணாவை. யாரா அந்த அண்ணா குரல் குட்டையா அழுக்கா கசங்கன வேட்டு சட்டையோட மூக்குப்பொடி போட்டு மீச பூரா பிரவுன் கலர் ஆகி போன ஆளுக்கு பின்னாடி பூரா 30 வயசு ஆளா நிக்கிறான். அவ்வளவு தூரம் அந்த பக்கம் எதிர்த்து நிற்கிறோம் பூரா வயசான சீனியர் மோஸ்ட் ஆளு சுதந்திரத்துக்கு போராடினவ. என்னடா இந்த அண்ணாதுரை நம்பியார இவ்வளவு பேர் கிளம்பி வந்தாங்க, இந்த அண்ணாதுரை நம்பியார இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க. இந்தியா அப்போதுதான் முதல் முறையாக அண்ணாதுரை உற்று பார்த்தது. அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு, அறிஞர் அண்ணாதுரை வருவதற்கு முன்னாடி என்னவெல்லாம் இருந்திருக்கு. ஏன் திராவிட கழகம் வந்துச்சு? திராவிட கழகம் என்ன வந்துச்சு? எல்லாருமே இந்திய எதிர்த்தாங்களே. ஏன் இந்திய எதிர்ப்பதற்கான இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தான் மொழிக்காக போராடுறோம். அன்னைக்கு மொழிக்கு போராடாம இல்ல தேசியம் தான் முக்கியம் சொல்லிக்கிட்டு மாநிலங்கள் எல்லாம் இன்று தங்கள் மொழியை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு பாருன்னு சொல்வதற்கான காரணம் நம்ம முதல்ல முடிச்சுக்கிட்டவங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்கு உட்கார்ந்துருக்காரு போய் இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க முடியலையேன்னு அவர் வரையும் எனக்கு கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பொய்யை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றோம், ஹிந்தி படிக்கலாம். இங்க நீயா படிச்சு ஆகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்றோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இன்னைக்கு இந்தியாவில் அந்த நிலவரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாரும் யாரையும் எதற்காகவும் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு நீங்க வச்சிருக்கோம். அவரவர் விருப்பம் இல்லையா? பொங்கல் அன்னைக்கு நாங்க மாட்டுக்கறிக்கரை அடைக்கிறது இல்லை. யாரும் என்ன வேணா பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை வீட்டுக்கு சொல்லிக்கீங்க, ஒரு குழப்பம் கிடையாது. அடுத்த என்ன சாப்பிடறோம் நம்ம சரி பார்க்கறது இல்லை, அடுத்த என்ன உடைய நினைக்கிற நம்ம சரி பார்க்கறது இல்லை. அது அவன் விருப்பம். பொது அமைதிக்கு பங்க விளையாமல் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது இந்த மொத்த தேசத்துக்கு நடக்கணும் இல்ல, நிகழணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வரலாறு எதுவோ அதை நாம் கவனமாக ஞாபகத்துக் கொள்ள வேண்டியது. நான் ஏன் வீட்டு மேலங்களை தொடங்கி இவர் வரையும் சொல்றேன் அப்படின்னா, வல்லபாய் பட்டேல் வரையும் சொல்றேன் அப்படின்னா, இந்த தேசம் பல்வேறு கலாச்சாரங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். வேற வேற ஆட்களால், வேற வேற கலாச்சாரங்களால், உடைகளால், விருப்பங்களால், மதங்களால் இருந்தவர்களை ஒன்றிணைத்து கட்டப்பட்ட தேசம். உலகம் இந்த தேசத்தை என்னவாக பார்க்கிறது? நம்ம இந்தியாவை பாரத்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு பிடிக்கும்னா பாரத்தோ இந்தியாவோ. இதை ஏன் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறோம் அப்படின்னா, இந்த தேசம் உள்ளவன் இத்தனை விதமான பல்வேறு கலாச்சார குழுக்கள் ஒன்று கூறி இணக்கமாக வாழுகிற ஒரு தேசமாக, உலகத்துக்கு வழிகாட்டுகிற தேசமாக இருக்கிற இந்தியா. இது ஒரு துணைக்கண்டம் இல்லையா? இது வேற எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த நாட்டுக்கு மட்டும் நாட்டு தனிச்சிறப்பு. அதை நம்ம கொண்டாடுறோம். அதை ஜெனரல் எலெக்ஷன் நம்ம முதல் எலெக்ஷன் 67 எலெக்ஷனை பத்தி பேசும்போது தமிழ் நெடுஞ்சாலைங்கிற புத்தகம் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணனுடைய புத்தகத்தை படிக்கிறேன். படிக்க போகும்பொழுது அதை தொட்டு நான் அவர் கூட வேலை பார்த்த குறைஷியை பத்தி அவர் எழுதுறாரு. குறைஷியை தொட்டோம்னு நான் என்ன செய்யறேன், குறைஷி ஒரு புத்தகம் இருக்காரு, அன்டாக்குமெண்டட் ஒண்டர் இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படிச்சிருக்கேன்.
நம்முடைய இந்திய அரசியல்ல இந்திய தேர்தல் எவ்வாறாக நடக்கிறது, அதிகாரிகள் எவ்வளவு வேலை செய்கிறார்கள், அதில் என்னவெல்லாம் சுவாரஸ்யம் இருக்குங்கிறதுக்கான ஒரு அவ்வளவு அற்புதமான புத்தகம். இந்த புத்தகம் அன்டாக்குமெண்டட் ஒன்று. அதுல வந்து குரேஷி எழுதியிருப்பாரு. சிபி ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தார். சிபி ஜோஷி யாரா, ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக 2003 நியமிக்கப்பட்டு ராஜஸ்தான்ல இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள வேறுபாடுகளை எல்லாம் ஒழித்து அதன் பேர் 2008 தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஜெயிச்சா சிபி ஜோஷி தான் முதலமைச்சராக போறாரு. தேர்தல் நடந்து முடியுது. தேர்தல் நடந்து முடிஞ்சா அந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக எல்லோரும் எண்ணியிருந்த சிபி ஜோஷி தோல்வியடைந்தார். ஒரு ஓட்டில், ஒரே ஒரு ஓட்டில் சிபி ஜோஷி தோத்து போனாரு முதலமைச்சர் நாளானைக்கு. ஆனா இங்க சீட்டு போச்சு. அப்படின்னா ஜோஷி என்ன பாடுபட்டிருப்பாரு, என்ன பதட்டம் இருப்பாரு, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாரு. ரீகால் பண்றாரு, மிஷினை எண்றாங்க, திருப்பி போஸ்ட் ஓட்டுன்றாங்க, மறுபடியும் அதே ஒரு ஓட்டு வித்தியாசம் இல்ல மறுபடியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு புரியுது. ஆனா ஒரு ஓட்டுல அந்த வாய்ப்பை தவறு. முதலமைச்சர் நாக்காளி போச்சு ஒரு ஓட்டுல. என்னடா முதலமைச்சர் நாக்காளி மறுபடியும் போஸ்ட் ஓட்டு போறான், என்ன மறுபடியும் அதே அளவு அதே ஒரு ஓட்டுல இருக்கு. ஜோஷி ஒப்புக்கொண்டார். ஆமா, ஃபேர் எலெக்ஷன் தான் நடந்திருக்கு, எல்லாம் ஒழுங்கா தான் பண்ணிருக்காங்க, நான் ஒரு ஓட்டுல தோத்து போனேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா, அந்த வாக்களிக்கிற நாள் என்று அவருடைய மனைவியும் மகளும் புருஷனும் அப்பாவுமான சிபி ஜோஷி ஜெயிக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் 2 பேரும் ஓட்டு போட வேண்டிட்டாங்க. அந்த 2 பேரும் கோவிலுக்கு போகாம என்ன சேர்த்து கவனிச்சீங்களா? கோவிலுக்கு போகாம ஓட்ட போட்டிருந்தா சிபி ஜோஷி முதலமைச்சர். இப்ப நம்ம கடவுளை கும்பிடுறது முக்கியம், ஆனா முதல்ல காலையில ஓட்ட போட்டுட்டு அப்புறம் கும்பிடுறது முக்கியம் இல்லையா? அப்படி இப்ப நான் சொன்னது சிபி ஜோஷி போல 100 கதைகள் இருக்கு இந்த புத்தகத்துல. இந்திய எலெக்ஷன்ல இத்தனை சுவாரஸ்யமா நடந்திருக்கு. இது எங்க தெரிய வருது குரேஷியை பத்தி அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் நெடுஞ்சாலை படிக்க போனா தெரிய வருது. தமிழ் நெடுஞ்சாலை ஏன் படிக்க போனோம் அப்படின்னா, தமிழ் நெடுஞ்சாலையில நம்ம பார்க்கடல் கடைகளை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி ஒரு சங்கப்பாட்டை பத்தி ஆர் பாலகிருஷ்ணன் எழுதி அந்த சங்கப்பாடலை படிக்க போனதுனால ஆர் பாலகிருஷ்ணன் தமிழ் நெடுஞ்சாலை படிக்கிறது. நம்ம மதுரையுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவர்கள் திரு பிரபுராஜதுரை அவர்கள் வந்திருக்காங்க. பிரபுராஜதுரை அவர்களுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, இன்னும் பிறந்தது நிகழ்வு. பிரபுராஜதுரை வந்து வழக்கறிஞர் ஒரு அவர் சட்ட புத்தகம் தான் படிப்பார் தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த வழக்கறிஞர் தமிழ் புத்தகம் படிக்கிறது. அவர் ஒரு வேள்பாரின்னு ஒரு நாவல் படிக்கிறது. வேள்பாரி படிக்கும் போது என்னடா நமக்கு பாரி மன்னனை பத்தி என்னென்னமோ கதை சொன்னாங்க, ஆனா பாரி மன்னனை பத்தி இவ்வளவு தகவல்கள் சங்கப்பாட்டுல இருக்கா அப்படி தெரிய வந்து வேள்பாரி சுந்தரேசனுடைய வேள்பாரியை படிச்சதுனால பாரி மன்னனை பற்றி படிப்பதற்காக சங்கப்பாடல்களை போறது. சங்கப்பாடல்களை போனா அந்த சங்கப்பாடல்களை படித்தது விளைவா அதுல இருந்து மீண்டு வர முடியாம யாரெல்லாம் சங்கப்பாடல்களை பத்தி எழுதியிருக்கிறார்களோ அதையெல்லாம் தெரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறது. படிச்சா ஒரு காலகட்டத்துல சட்ட புத்தகத்தை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் சொல்லியிருப்பாரோ அதைவிட அதிக நேரத்தை சங்கப்பாடல்கள் மூழ்கி வர்றாரு. எப்பவுமே படிச்சா பேசணும் அல்லது எழுதணும், 2ல ஏதாவது ஒண்ணு செய்யாம இருக்கவே முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. மலங்க முடிச்சு பார்க்க முடியாது. படிச்சோன்னு முடியும் இங்கிலீஷ் இருந்து அவுட்லெட் இருக்கணும்ல, அப்பதான் மறுபடியும் இங்கிலீஷ் இருக்கும் திருப்பி உள்ள. அப்ப திருப்பி என்ன செய்யணும், தினசரி பேஸ்புக்ல தான் படித்த பாடல்களின் சிறப்புகளை எல்லாம் எழுதுறாரு. அந்த சங்க பாடல்களை நான் என்னவெல்லாம் கண்டேன், என்னவெல்லாம் சிறப்பு, என்னவெல்லாம் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு எழுதுனத அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க வழக்கறிஞர் நீங்க புத்தகம் போடணும்னு சொல்லி அவர் எழுதுன 50 கட்டுரைகளோட புத்தகம் வந்து சங்க பாடலை பத்தி இன்னும் சிறந்தது ஒரு புத்தகம் தான் நீங்க வெளியிட்டது. உங்க நண்பர் அமீர் வெளியிட அவங்க நாளைக்கு வந்துட்டாங்க. என்ன முக்கியம்னா, ஏன் சங்கப்பாடல் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த வரலாற்றின் தொடர்பாக அது இருக்கிறது. சங்கப்பாடல் என்பது உங்களுடைய வரலாறு. நீங்க வந்து கம்மலை பத்தி ஒரு விழாவில் எம்.ஆர். ராதா பேச போகும் பொழுது கம்பர் செட்டியார் விழாவிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கூட்டத்தில் சொல்றேன் கம்பர் செட்டியார்லாம் இல்லைங்க அப்படின்னு. சரி ஓகே, கம்பர் நாடார் விழாவிலே முடியாது, கம்பர் நாடார் இல்லைங்க அப்படின்னு. கம்பர் வெள்ளாளர் விழாவிலே வெள்ளாளர்லாம் இல்லைங்க. அப்ப யாருதான்ப்பா அவரே முடியாது? இல்ல கம்பர் காலத்துல ஜாதி எல்லாம் இல்லையா? ஓ அப்ப ஜாதி எல்லாம் இருந்தவா தமிழ்நாட்டுல? சரி சாதிகள் இல்லாத கம்பர் சாதி இல்லாத நாட்டில் பிறந்த கம்பன் அவர்களே அப்படின்னு எம்.ஆர். ராதா பேச ஆரம்பிச்சாரு. எம்.ஆர். ராதா போல அவர்களை பிரிவோட பேசுவாரு யாருக்கு நேரம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இது இத்தனை சொல்லி வர்றாரு. ஏன் சொல்றேன்னா, சங்க பாடல்கள் என்பதுதான் நம்முடைய வரலாறு.
நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம மொழியினுடைய சிறப்பு என்ன? இந்த மக்கள் என்னவாக இருந்தார்கள், இந்த நாடு என்னவாக இருந்தது, இவருடைய கலாச்சாரம் என்னவாக இருந்தது, இவருடைய உணவு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பாட்டாக்கி வச்சிருக்கோம். நம்ம சங்கப்பாட்டை தேடினா நம்முடைய வாழ்வு என்னன்னு தெரியும். அதுதான் நான் அப்பதான் உங்களுக்கு திருக்குறள் சொல்லவும் மாறி ஊர் வந்துட்டேன். திருக்குறள் உரையை படிக்கும் பொழுது பல்வேறு ஆட்களுடைய உரை இருக்கு. திருக்குறள் ரொம்ப பழைய புத்தகம் தமிழ்ல, ஆனா இன்னைக்கும் அது ரொம்ப புதுசு. ஏன்னா அது படிப்பவருடைய அறிவுக்கு தகுந்தாற் போல் செய்தியை மாற்றுவது. ஒரு குறள் உண்டு, நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கல்லன்னு ஒரு குறள் இருக்கு. நெடுநீர், நெடுநீர் தான் ஒரு காரியத்தை நீக்கி செய்யறேன், 1/2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை 4 மணி நேரம் பாக்குறாங்கல்ல, அது நெடுநீர். மறவினா மறவி, மடினா சோம்பல். மலையாளத்துல இன்னும் சொல்றது என்னடா ஏன் அந்த வேலை செய்யறதுன்னா ஒரே மடியா இருக்கு அப்படிமா. மடினா சோம்பல். நெடுநீர் மறவி மடி துயில். துயில்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். துயில்னா தூக்கம் இல்ல, துயில்னா ஹேங் ஓவர். உறக்கம் தான் தூக்கம். விறகு வெட்டி உறக்கம் கொள்ளுவான், மன்னர் துயில் கொள்வான். அது தூக்கமும் இல்ல, முழிப்பும் இல்ல, அப்படியே ஒரு மந்தகாச நிலையில அப்படியே இருக்கிறது. யாரங்கி அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதனால துயில். அதனால மன்னர் துயில் விழுகிறாரா, நீங்க ஹேங் ஓவர். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கல்னா. கெட்டு போறது ஒருத்த முடிவு பண்ணிட்டான்னா, அவன் வாழ்க்கையில இனிமேல் உருப்பட வேண்டாம் நினைச்சிட்டான்னா, இந்த நெடுநீர் மறவி மடி துயில் தானையும் அவன் விரும்பி ஏற படனா. கெடுநீரார் காமக்கலன், விருப்ப கலனா போய் ஏறி உட்காந்துக்குவான் அதுல அப்படின்னு சொல்றாரு ஒரு உரையாசிரியர் வாசுபமானிகம். அதுக்கு அப்படியே தேவநாய பவனர் என்ன சொல்றாரு அதே குறளுக்கு, நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன்னா அதை அணிகளா எடுத்து போட்டுக்குவானோ, பதக்கம் மாதிரி நினைச்சுக்கிட்டு. மறதி, ஹேங் ஓவர், இதெல்லாம் நான் வாங்கின பதக்கம் அப்படின்னு எடுத்து போடுவாங்க. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன் அணிகள்னு சொல்றாரு. இது ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கு இவரு விளக்கம் சொல்றாரு, அவர் விளக்கம் சொல்றாரு. அது விரும்பி ஏற படகோ விரும்பி அணிஞ்சுக்கிற பதக்கமோ, ஆனா அந்த செய்தி அவர்கள் இருவரும் சொல்லும் அழகு இருக்குல்ல, அந்த அழகுதான் மறுபடியும் திருக்குறளை படிக்க வைக்கிறது. இன்னொரு இன்னொரு பொருள் சொல்லக்கூடும். இதையெல்லாம் எங்கேயாவது உட்கார்ந்து அந்த வள்ளுவம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னடா நான் எழுதுகைக்குள்ள நினைக்கவே இல்லை, நீங்க இப்படி விளக்கம் சொல்லிட்டு இயேசுவின் பெருமை அப்போஸ்தலர் மாதிரி பொருளின் பெருமை உரையாக ஆயிடும். அப்படி ஒரு புத்தகத்தை தொட்டதன் விளைவாக தொடர்ச்சியாக போவதில்ல, அதை எல்லாரும் தொடர்ச்சியா செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு புத்தகத்தினரையும் பேசணும். பேசுபவர்கள் எல்லாரும் கவனமா அவங்க பேசுறாங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னா, பிள்ளைகள் படிக்கிறது நீங்க பேராசிரியர் யோசனை சொன்னாங்க. நீங்க அவங்க முன்னாடி உட்காந்து படிங்க, ரொம்ப நல்ல யோசனை. நீங்க முன்னாடி உட்காந்து படிச்சாதான் பிள்ளையை படிப்பாங்க அப்படின்னு. அதை விட முக்கியம் ஒன்று இருக்கு. எவ்வளவு நடிக்க முடியும் படிக்கிற மாதிரியே இல்லையா? படிக்கிற மாதிரி நடிச்சா நடிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நீங்களும் உங்க நண்பர்களும், நீங்களும் உங்க மனைவியும், உங்க மனைவி நண்பர்களும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது புள்ளைய உள்ள போய் உட்கார்ந்து சொல்லாம இருக்க, புள்ள படிக்க ஆரம்பிச்சிடும். நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ள போய். இந்த பெரியவர்கள் பேசுவது அந்த பிள்ளைக்கு சுவாரஸ்யம் எப்பத்தட்ட ஆரம்பிக்குமா, பெரியவர்கள் அறிவா பேசினா சுவாரஸ்யம் தட்டும். எனக்கு தெரியாத அவங்க அப்பனை பத்தி, கல்யாணத்தன்னைக்கு ஏமாத்தினவன் தானே அவன் அப்படின்னு நீங்களும், ஆமாமா உங்க வீட்டுல ஒருத்தரும் படிச்சதில்லை, நான் ஒருத்தி தான் படிச்சேன், எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன் அவளும் பேசிக்கிட்டே இருந்தா பிள்ளைக்கு படிக்கணும் சுவாரஸ்யம் தட்டாது. நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு நண்பரோட அப்படியே பேசுவீங்க, பேச மாட்டீங்க. உங்க துறை சார்ந்த ஒரு நண்பர் வரும் பொழுது, இப்ப ராஜதுரை இருக்காரு வழக்கறிஞர், அவரை பார்க்க ஒரு வழக்கறிஞர் வர்றாரு, அவர்கள் சந்திச்ச ஒரு வழக்கு பேசுவாங்க. நானும் எங்க சந்திக்கிறான். பேசும்போது நான் குறைஷி புத்தகம் படிச்சேங்க, அது சிபி ஜோஷி மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சுவாரஸ்யம் சொல்ல. மனிதர்கள் எப்பொழுதுமே நீங்க உயர்வை பேசுனீங்கன்னா எய்தாப்புல உயர்வை பேசுவாங்க. நீங்க காட்சி பண்ணீங்கன்னா எய்தாப்புல காட்சி பண்ணுவான். நீங்க புகார் பண்ணீங்கன்னா எய்தாப்புல புகார் பண்ணுவான். அவன் தனியா அவன் செய்யவே மாட்டான். அப்ப நம்ம உயர்ந்ததை பேசும்போது, படித்ததை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உடன் இருக்கிற என் மகனோ அமீர் மகனோ என்ன நினைப்பான்னா, நீங்க குறைசியெல்லாம் பேசுறாங்க, ஒருத்தோட்டு போனானா அப்படி நினைக்கிற கல்லூரி மாணவன் அவன் உன்னை படிக்க கிளம்புவான், அவன் உன்னை தேட ஆரம்பிப்பான். அப்ப இங்க பெரியவர்கள் பேசும் பொழுது பிள்ளைகளை உள்ள போயிருக்காரு, நீ போய் படி, நீங்க என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாம இருக்கணும். காரணம், அப்படி சொல்லாத பெரியவர்கள் சூழ்ந்து இருந்ததால் தான் நானு என்னை சுற்றி இருந்த பெரியவர்கள் கூட பேசுவதை வாயை பார்த்துதான் நான் வளர்ந்தேன். என் நண்பர்கள் கூட என்னோட வயதில் மூத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேசியது கூட ஆச்சரிய செய்தியா இருந்துச்சு. அந்த ஆச்சரிய செய்தியை அதை தொட்டு ஆர்வம் ஏற்பட்டதால் போய் என்னால எந்த இடத்துல முடியும் அதை நான் தேட போனேன். அந்த நூல் ஆசிரியர், அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அதை விட ஆச்சரியப்படுத்தினார். அப்படி இது ஒரே ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிச்சிடான்னா விடாம படிச்சிருவான்.
இவன் படிக்கிறது எது முக்கியம் அப்படின்னா, அவன் படிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வரலாறை நினைவு வைத்து இந்த தேசத்திற்காக என்னவெல்லாம் மாறுதல் நிகழப் போகிறதோ, என்னவெல்லாம் மாற்றம் நிகழுமோ அது தொடர்பாக அவன் சிந்திக்கிறான். நம்ம இன்னும் 6 மாதத்துல தேர்தல் சந்திக்க போறோம். இந்த தேசம் மிக முக்கியமான தேர்தலாக நான் எல்லாம் நினைக்கிறாரு இல்லையா? நான் தேசம் ஒன்னாக நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தலாம் மனசுக்குள்ள சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல ஒரே ஜிஎஸ்டி கிடையாது, தெரியுமா? ஒரே ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஜிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா இங்க திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணலாம், திருப்பி வாங்கிக்கலாம். நீங்க போய் மும்பைல ஒரு ஹோட்டல் தங்கி உங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா திரும்பி பணத்தை வாங்க முடியாது. மும்பைல உங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மும்பைல ஒரு ஜிஎஸ்டி வாங்கியிருந்தா தான் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியும். நீங்க பெங்களூருக்கு போனீங்கன்னா பெங்களூர்ல வேற ஜிஎஸ்டி. என்னடா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி கிடையாதா? மாநிலத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியா? அப்ப இது தெரியணும்னா அதை பற்றி இந்த நாடு பற்றி புத்தகம் பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திக்க போற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் தான் நாம் இதுவரையும் கட்டி காத்து வந்த எல்லோரும் இன்பமாக வாழும் இந்தியா என்பதை உலகத்திற்கு தொடர்ந்து சொல்ல போகிறோமா இல்லையா என்பதை முடிவு பண்ண போற தேர்தல். அதனாலதான் ஒரு சிபி ஜோஷி கதை சொன்னேன், நீங்க ஓட்டு அப்புறம் போட்டுதான் இப்ப எழுதாதீங்க, அந்த ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம், அதுதான் எல்லாத்தையும் மாற்ற போகுது. அதனால மிகச்சிறந்த நீர் வாசித்து மிகச்சிறந்த சிந்தனை மிகச்சிறந்த அரசை தேர்ந்தெடுப்பது நம் பொறுப்பு. அந்த பொறுப்பில் சிறப்பாக பங்காற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விரைகிறேன். நன்றி, வணக்கம்.